குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆப்ரேஷன் ரிசர்ச் பேப்பர் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்கள்ல, ஆப்ரேஷன் ரிசர்ச் இந்த பேப்பரில் வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோல் இந்த சாப்டரை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்வென்ட்ரி கண்ட்ரோலில் இந்த இன்வென்ட்ரி அப்படின்னா ஃபஸ்ட்டு மீனிங் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். இன்வென்ட்ரி அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு பொருளோட விவர பட்டியல். ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன பொருட்கள் வந்து இருக்குது அப்படிங்கிற அந்த பொருளோட ஒரு விவரப்பட்டியல் தான் வந்து இன்வென்ட்ரி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே வந்து அவங்கக்கிட்ட வந்து சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ வேறு பிஸ்னஸ்மேன்ட்டேருந்தோ சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் வாங்கி தான் வந்து ஒரு பீப்புள் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி நம்ம வாங்கக்கூடிய அந்த பொருட்கள் வந்து நம்ம தேக்கி வச்சுருப்போம்ல. ஸோ இப்போ மளிகை கடையில் போனோம் அப்படின்னா வந்து கன்சியூமர்ஸ் வந்து நம்ம என்ன வாங்குவோம்னா அரிசி 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி வாங்குவோம். ஆனால் அதை விற்கிற அந்த பீப்புள் வந்து மூட்டை மூட்டையாக வந்து அரிசி வாங்கி வைப்பாங்க, பருப்பு வாங்கி வைப்பாங்க, இதை மாதிரி நிறைய பொருட்கள் வாங்கி வைப்பாங்களா. ஸோ அவங்க வாங்கி வைக்கிற அந்த பொருட்கள் எல்லாத்தையும் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வந்து இன்வென்ட்ரி அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த இன்வென்ட்ரி கண்ட்ரோலை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்ட்ரோடக்ஷன். இன்வென்ட்ரி கன்சிஸ்ட் ஆஃப் யூசபிள் பட் ஐடியல் ரிசோர்ஸஸ். ஸோ இன்வென்ட்ரி கண்ட்ரோலில் இன்வென்ட்ரினா என்னது அப்படின்னா அதில் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் வந்து இருக்கும். பட் அது ஐடியல் ரிசோர்ஸஸாக வந்து இருக்கும். அதாவது அதை நம்ம தேக்கி வச்சுருப்போம், பயனற்றதாக வந்து இருக்கும். அதுதான் வந்து ஐடியல் ரிசோர்ஸஸ். பட் அது வந்து யூஸ் ஆகக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு மளிகை கடையில் வந்து ஒரு 100 மூட்டை அரிசி வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அன்னைக்கு தேதியில் விற்க போகிறது வந்து ஒரு 2 மூட்டையோ 1 மூட்டையோ தான் வந்து விற்போம். மிச்சம் இருக்கிற அந்த 40-50 மூட்டை அவங்களோட குடவுனில் வந்து ஸ்டோரேஜில் வந்து இருக்கும். அப்போ அந்த 40-50ஐயும் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஐடியல் ரிசோர்ஸஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அது பயனற்றதாக இருக்கும், பட் அது வந்து பயன்படக்கூடிய ஒரு பொருள். அதுதான் வந்து நம்ம இன்வென்ட்ரி அப்படின்ட்டு சொல்லுவோம். த ரிசோர்ஸ் மே பி ஆஃப் எனி டைப். ஸோ எந்த டைப்பாக வேணால் இருக்கலாம் இந்த ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது. ஈவன் அது வந்து ஒரு மனுஷனாக கூட இருக்கலாம், ஒரு மெட்டீரியலாக இருக்கலாம், ஒரு மெஷினாக இருக்கலாம். ஸோ எந்த வகையில் வேணாலும் இந்த இன்வென்ட்ரி அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எ கம்பெனி பர்ச்சேஸ் எ மெஷின், ஒரு கம்பெனி வந்து ஒரு மெஷினை வாங்குது அல்லது ஆர் அப்பாயிண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் த ரிக்வயர்மெண்ட் ஃபார் தேர் சர்வீசஸ் இன் ஃப்யூச்சர். ஸோ ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு வந்து ஆட்கள் வந்து தேவைப்படுங்கிறத எண்ணி ஒரு ஆளை வந்து வேலைக்கு வந்து அவங்க அமர்த்திடலாம், அல்லது ஒரு மெஷினை வந்து வாங்கி வைக்கலாம். பட் இப்போது சூழ்நிலைக்கு வந்து அவங்க பயன்படாமல் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலை எதுவும் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு மெஷினை வாங்கிட்டாங்கன்னா அந்த மெஷின் வந்து யூஸ் இல்லாமல் இருக்கலாம், பட் ஃப்யூச்சரில் வந்து அது யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் அந்த மென்னோ அல்லது அந்த மெஷினையோ நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து இன்வென்ட்ரி அப்படின்ட்டு சொல்லுவோம். தீஸ் ரிசோர்ஸஸ் ஒர்க் ஆஸ் இன்வென்ட்ரி when the resource involved is material or goods. ஸோ அப்போ இந்த இன்வென்ட்ரியில் வந்து மென் இருக்கலாம், மெஷின் இருக்கலாம், மெட்டீரியல் இருக்கலாம், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய இருக்கலாம்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ அந்த ரிசோர்ஸஸில் வந்து ஒரு மெட்டீரியலோ அல்லது கூட்ஸோ வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ஸ்டாக் அப்படின்ட்டு சொல்லுவோம், அல்லது சிம்ப்ளி இன்வென்ட்ரி அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்வென்ட்ரிக்கு உண்டான பேசிக் டெஃபனிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரிஸ். ஸோ இன்வென்ட்ரிஸில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னது அப்படின்னா வந்து ரா மெட்டீரியல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ரா மெட்டீரியல்னால் என்னது அப்படின்னா காம்பனன்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் தட் ஹாவ் பீன் பர்ச்சேஸ்ட் அண்ட் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூஸ்ட் இன் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம என்னென்ன மெட்டீரியல் வந்து வாங்குகிறோம், இல்லை என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரா மெட்டீரியல் ஃபார் வெயிட்டிங் ஃபார் யூஸ் இன் ப்ரொடக்ஷன். உற்பத்திக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ப்ரெட்டை வந்து நம்ம பேக்கரியில் வந்து தயாரிப்பாங்க அப்படின்னா அந்த ப்ரெட்டுக்கு தேவையான மைதாவெல்லாம் அவங்க வந்து
டன்னாக தான் வாங்குவாங்க. சும்மா கிலோ கணக்கில் வந்து வாங்க மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு லாஸு. ஸோ டன் கணக்கில் தான் அந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ 1 வீக்குக்கு தேவையானது இல்லை ஒரு 3-4 டேஸுக்கு தேவையானது அவங்க பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நிறைய வாங்கி வைப்பாங்க. ஸோ அன்னைக்கு தேவையான ஒரு பார்ட்டை வந்து எடுத்து அவங்க ப்ரெட்டு தயாரிப்பாங்க. மிச்ச பொருட்கள் வந்து அப்படியே தான் வந்து இருக்குமா, மறுநாள் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியலை வந்து நம்ம ரா மெட்டீரியல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ 2வது இன்வென்ட்ரி என்னது அப்படின்னா வந்து பர்ச்சேஸ்டு பார்ட்ஸ் அண்டு சப்ளைஸ். ஸோ அதை மாதிரி ஃப்யூச்சர் சப்ளைக்கு தேவையான பொருட்களை வந்து தேக்கி வைத்து கொள்வதும் வந்து இன்வென்ட்ரி தான். அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷ்டு கூட்ஸ். ஸோ ஃபினிஷ்டு கூட்ஸ்னால் வந்து என்னது அப்படின்னா கம்ப்ளீட்டட் ஐட்டம்ஸ் தட் ஆர் பீயிங் ஹோல்டு ஃபார் சேல் டு கஸ்டமர்ஸ். ஸோ இதை மாதிரி இப்போ டிவி ஷாப்ஸு இந்த மாதிரி இது வசந்தன்கோ மாதிரி போனோம் அப்படின்னா அங்கே வந்து நிறைய டிவி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும். இதை மாதிரி நிறைய பொருட்கள் வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து நிறைய இருக்கும். வாஷிங் மிஷினாக ஒரு 5-6 இருக்கலாம், டிவினா ஒரு 10 இருக்கலாம், ஃப்ரிட்ஜ் ஒரு 10 இருக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து ஃபினிஷ்டு கூட்ஸ். அது எல்லாமே விற்பனைக்கு வந்து தயாராக இருக்கக்கூடியது, பட் விற்பனை ஆகாமல் கடையில் வந்து வச்சிருக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரியான ஃபினிஷ்டு கூட்ஸும் வந்து இன்வென்ட்ரியோட டைப்பில் தான் வந்து வரும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் இன் ப்ராசஸ். ஸோ வேலை நடந்துட்டு இருக்கக்கூடியது ஒர்க் இன் ப்ராசஸ், அதாவது பார்ஷியலி கம்ப்ளீட்டடு ப்ராடக்ட்ஸ் அல்லது பார்ட்ஸ் இன் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் எடுத்தோம் அப்படின்னா அவங்களே துணி தயாரித்து விற்கிறாங்க அப்படின்னா ஹோல்சேல் கம்பெனியில் ஒரு ஷர்ட்டோ இல்லை பேண்ட்டோ அவங்க தயாரிக்கிறாங்கன்னா அதில் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து உண்டு. ஒரு ஆர்டர் எடுத்து செய்யும் போது ஒரு 1000 யூனிஃபார்ம் ஷர்ட்ஸ் அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னா டைரெக்டாக ஒரே நாளில் வந்து ஷர்ட்ஸ் வந்து தயாரிச்சிட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஷர்ட்ஸுக்கு தேவையான கிளாத்தை வாங்கணும், கிளாத்தை வந்து கட் பண்ணணும், கட் பண்ணதை ஸ்டிச் பண்ணது சரியாக இருக்கான்னு அயன் பண்ணணும், அதை பேக் பண்ணணும். அது நிறைய ப்ராசஸ் வந்து இருக்கா. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் முடித்து வெளியில் போகிற வரைக்கும் அது வந்து அந்த கம்பெனியை பொறுத்த வரையில் இன்வென்ட்ரி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் இன்வென்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐட்டம்ஸ் பீயிங் டிரான்ஸ்போர்ட்டட். ஸோ அதை மாதிரி அதே 1000 யூனிஃபார்மை வந்து அவங்க ரெடி பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்கு தயாராக வச்சுருக்குறாங்க அப்படின்னா அது டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஆப்போசிட் கம்பெனிக்கு வந்து இல்லை ஆர்டர் கொடுத்த கம்பெனிக்கு வந்து சேர்க்குற வரைக்கும் அது வந்து இன்வென்ட்ரியில் தான் வந்து இருக்கும். ஸோ ஐட்டம்ஸ் பீயிங் டிரான்ஸ்போர்ட்டட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி இருக்குது அப்படின்னா அவங்க ஐஸ்கிரீம் வந்து தயாரிப்பாங்களா. ஸோ அப்போ அந்த ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்குன்னு ஐஸ்கிரீம் மெஷின்ஸ் இருக்குமா, தயாரித்த ஐஸ்கிரீமை கூலிங்காக வைக்கிறதுக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜே வேறு மாதிரி இருக்கும் ஐஸ்கிரீமை கூலாக வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த கூலிங்காக வைக்கிற அந்த மெஷின் இருக்குதா. ஸோ அது எல்லாம் இதில் தான் வரும்னா இன்வென்ட்ரியில் தான் வரும். நெக்ஸ்ட்டு இன்வென்ட்ரி decision. Inventory control is the process of deciding what and how much of various items that are to be kept in stock. ஸோ இன்வென்ட்ரி கண்ட்ரோலுங்கிறது என்னதுன்னா நம்ம டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். எவ்வளவு வந்து நம்ம ஒரு பொருளை வந்து தேக்கி வைக்கணும், எதற்காக தேக்கி வைக்கணும், எப்படி தேக்கி வைக்கணும் ஒரு பொருளை அப்படின்ட்டு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோல் அப்படிங்கிறது. இட் ஆல்சோ டிட்டர்மைன்ஸ் த டைம் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் வேரியஸ் ஐட்டம்ஸ் டு பி ப்ராசஸ்டு. ஸோ ஒரு ஐட்டமை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய டைமையும் எவ்வளவு பொருட்கள் வந்து ப்ராசஸ் பண்ணணுங்கிற அந்த அளவையும் வந்து டிசைட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து இன்வென்ட்ரி அப்படின்னும் வந்து நம்ம சொல்லலாம். த பேசிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் த இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஸோ இந்த இன்வென்ட்ரி கண்ட்ரோலோட முக்கியத்துவம் என்னது அப்படின்னா டு ரெடியூஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்வென்ட்ரிஸ். ஸோ இன்வென்ட்ரிஸ்னாலே நம்ம சொல்லிட்டோம் பொருட்களை வந்து பட்டியலிட்டு வைக்கக்கூடியது அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஸ்டாக்கில் வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு
அதுவும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் வந்து சேரும். ஸோ அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எப்படி வந்து இன்வென்ட்ரியில் வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்க முடியும் இந்த இன்வென்ட்ரி கண்ட்ரோல் மூலமாக. அண்டு என்ஷூரிங் தட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் டஸ் நாட் சஃபர் அட் த சேம் டைம். ஸோ அதே சமயத்தில் வந்து இன்வென்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து சஃபர் ஆகாமல் பாதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த இன்வென்ட்ரி கண்ட்ரோல் தெரிஞ்சுக்கிறது மூலமாக. To obtain various objectives in an inventory control situation, there are two basic questions to be answered. So இந்த inventory controlோட various objectives வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு விதமான situations வந்து arise ஆகும். என்னது அப்படின்னா how much to ஆர்டர். ஸோ எந்த பொருளையுமே வந்து நம்ம ஸ்டாக்கில் வைக்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக்கில் வைக்கிறதுக்கு வந்து எவ்வளவு வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எழும். தட் இஸ் வாட் இஸ் த ஆப்டிமம் குவான்டிட்டி ஆஃப் அன் ஐட்டம் that should be ordered. எவ்வளவு வந்து ஆப்டிமம் குவான்டிட்டி வந்து நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படின்ட்டு. This question determines the economic order quantity. ஸோ இந்த கேள்விக்கு விடை வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இந்த டேர்ம் மூலமாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம EOQ அப்படின்ட்டு சொல்லுவோம். பை மினிமைசிங் த டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட். ஸோ டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட்டை வந்து குறைக்கிறது மூலமாக வந்து ஆப்டிமம் குவான்டிட்டியை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும் எவ்வளவு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ டோட்டல் காஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா வந்து பர்ச்சேஸ் காஸ்ட் ப்ளஸ் செட்டப் காஸ்ட் ப்ளஸ் கேரிங் காஸ்ட் ப்ளஸ் ஸ்டோரேஜ் காஸ்ட். ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் காஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து டோட்டல் காஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஹவு மச் டு பி ஆர்டர்டு. ஸோ இந்த கேள்விக்கு வந்து விடையாக வந்து இது அமையும் அப்ஜெக்டிவ். ஸோ ரெண்டாவது கேள்வி என்னது அப்படின்னா வென் ஷுட் ஆர்டர் பி பிளேஸ்டு. எப்போ வந்து ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் திஸ் கொஸ்டின் டிபெண்ட் ஆன் த டைப் ஆஃப் இன்வென்ட்ரி சிஸ்டம் வித் விச் வி டீல். ஸோ எப்போ ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா இப்போ மளிகை கடையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரிசியை வந்து மொத்தமாக வாங்கும் போது பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்க முடியும். ஸோ ஏன்னா ஒரே மளிகை கடையில் வந்து இந்த ஒரே நாளில் நிறைய பொருட்கள் வந்து காலியாகும். இன்னொரு மளிகை கடையில் கொஞ்சம் கம்மியாக காலியாகும். இன்னொரு கடையில் வந்து டெய்லி சேலே வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு கடைக்கும் வந்து டிஃபர் ஆகிறதுனால அவங்களோட விற்பனையை பொறுத்து தான் வந்து ஸ்டாக் வந்து டிசைட் ஆகும். அந்த ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு தான் வந்து ஆர்டர் வந்து டிசைட் ஆகும். ஸோ அதனால வந்து நம்ம அவங்களோட பீரியாடிக் ரிவ்யூவை வச்சுக்கிட்டு தான் நம்மளால் எப்போ ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ பீரியாடிக் ரிவ்யூங்கிறது வந்து எவ்ரி மந்த்தாக இருக்கலாம், இல்லை 6 months ஒன்ஸாக இருக்கலாம், இயர்லி ஒன்ஸாக இருக்கலாம், வீக்லியாக இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் வந்து இருக்கலாம். The time for receiving a new order coincide with the stock of each period. Alternatively, வேறு விதமாக எப்படி சொல்லலாம்னா இஃப் த சிஸ்டம் இஸ் பேஸ்ட் ஆன் கண்டினியூவஸ் ரிவ்யூ, தொடர்ச்சியான ரிவ்யூ வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை, நியூ ஆர்டர்ஸ் ஆர் பிளேஸ்ட் வென் த இன்வென்ட்ரி லெவல் ட்ராப்ஸ் டு த ப்ரீ-ஸ்பெசிஃபைடு லெவல் கால் ரீஆர்டர் பாயிண்ட். ஸோ தொடர்ச்சியான ரிவ்யூ வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து நம்ம 100 மூட்டை நம்மளோட ஸ்டாக்கில் இருக்கணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 80 மூட்டை வரும்போதே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா 80 மூட்டை காலியாகும் போதே நம்ம அடுத்த ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கணும். எப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக் வந்து இந்த பாயிண்ட்டை விட கம்மி ஆகுதோ அப்போ வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிடணும் அப்படின்னா வந்து ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ரீஆர்டர் பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ரீஆர்டர் பாயிண்ட்டை விட கம்மியாகும் போது நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போது 2 கொஸ்டினோட ஆன்சராக வந்து இந்த இன்வென்ட்ரி அப்படிங்கிறது வந்து அமையும். அப்ஜெக்டிவ் ஆஃப் த இன்வென்ட்ரி என்னதுன்னா வந்து ஹவு மச் டு ஆர்டர், வென் ஷுட் பி ஆர்டர் அப்படின்ட்டு.
ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தோம் அப்படின்னா வந்து காஸ்ட் அசோசியேட்டட் வித் இன்வென்ட்ரிஸ். ஸோ எந்த மாதிரியான காஸ்ட் எல்லாமே வந்து இந்த இன்வென்ட்ரிஸில் வந்து இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செட்டப் காஸ்ட். ஸோ செட்டப் காஸ்ட்டுங்கிறது என்னது அப்படின்னா இஸ் த காஸ்ட் அசோசியேட்டட் வித் த செட்டிங் அப் ஆஃப் மெஷினரி பிஃபோர் ஸ்டார்டிங் ப்ரொடக்ஷன். ஸோ உற்பத்தியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த உற்பத்திக்கு தேவையான மெஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்பெனிக்குள்ளே இறக்குமதி செஞ்சோம் அப்படின்னா அந்த மெஷின்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான காஸ்ட்டை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா வந்து செட்டப் காஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். Setup cost is generally assumed to be independent of the quantity ordered for. ஸோ செட்டப் காஸ்ட் வந்து ஜென்ரலாக எப்படி அசியூம் பண்ணிக்கிடும் அப்படின்னா இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த குவான்டிட்டி ஆர்டர்டு. எவ்வளவு குவான்டிட்டி நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறோமோ அதுக்கும் இந்த செட்டப் காஸ்ட்டுக்கும் வந்து சம்மந்தம் வந்து கிடையாது. அது ரெண்டுமே வந்து இண்டிபெண்ட்டாக வந்து இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் வந்து செட்டப் காஸ்ட். ஸோ ரெண்டாவது காஸ்ட் என்னது அப்படின்னா வந்து ஆர்டரிங் காஸ்ட். ஆர்டரிங் காஸ்ட் இஸ் எ காஸ்ட் அசோசியேட்டட் வித் ஆர்டரிங் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் யூஸ். ஸோ ஆர்டரிங் காஸ்ட்டுங்கிறது என்னது அப்படின்னா வித் த ஆர்டரிங் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் முதலியே சொல்லியிருந்தோம். ஸோ பொருட்களை வந்து யூஸ் பண்ணாமல் ஆனால் யூஸ் ஆகிற பொருட்களை தேக்கி வைக்கக்கூடியது தான் வந்து ரா மெட்டீரியல். ஸோ அந்த ரா மெட்டீரியலை வந்து தொடர்புடையது தான் வந்து இந்த ஆர்டரிங் காஸ்ட் அப்படிங்கிறது. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், கன்சம்ஷன் ஆஃப் ஸ்டேஷ்னரி அண்ட் போஸ்டேஜ், டெலிஃபோன் சார்ஜு, ரெண்ட்டு, நம்ம கம்பெனிங்க வாடகைக்கு எடுத்திருந்தோம் அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய ரெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, எக்ஸ்பெண்டிச்சர், இது எல்லாமே வந்து இந்த ஆர்டரிங் காஸ்ட்டில் தான் வந்து நமக்கு சேரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து பர்ச்சேஸ் காஸ்ட். ஸோ பர்ச்சேஸ் காஸ்ட்டுன்னு சொல்லலாம் அல்லது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னும் வந்து சொல்லலாம். த காஸ்ட் ஆஃப் பர்ச்சேசிங் ஆர் ப்ரொடியூசிங் எ யூனிக் ஆஃப் அன் ஐட்டம் இஸ் நோன் அஸ் பர்ச்சேஸ் காஸ்ட். ஸோ ஒரு பொருளை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய காஸ்ட்டை தான் வந்து பர்ச்சேஸ் காஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். த பர்ச்சேஸ் ப்ரைஸ் வில் பிகம் இம்பார்ட்டண்ட் when the quantity discounts or allows for purchase above certain quantity, or when economists of scale suggest that the per unit production cost can be reduced by large production cost. So இதுதான் வந்து purchase cost. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து கேரிங் காஸ்ட். ஸோ கேரிங் காஸ்ட்டை வந்து ஹோல்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு ரெடியான பொருட்களை வந்து நம்மக்கிட்ட வச்சுருக்கிறோம் அப்படின்னா அதை பாதுகாக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய காஸ்ட்டு. ஸோ த கேரிங் காஸ்ட் இஸ் அசோசியேட்டட் வித் கேரிங் ஆர் ஹோல்டிங் இன்வென்ட்ரி கண்ட்ரோல். த காஸ்ட் ஜென்ரலி இன்க்ளூட் த காஸ்ட் சச் ஆஸ் ரெண்ட் ஃபார் ஸ்பேஸு. ஸோ நம்மக்கிட்ட மெஷினை வந்து பாதுகாப்பாக வைக்கணும்னா அதை வந்து ஒரு வீடை வந்து இடத்தையோ பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ரெண்ட்டு கொடுக்கும்போது அந்த ரெண்ட்டும் வந்து இந்த கேரிங் காஸ்ட்டில் தான் வரும். யூஸ் ஃபார் ஸ்டோரேஜ். ஸோ ஒரு பொருளை வந்து உற்பத்தி செஞ்சுட்டோம், அதை வந்து ஆர்டர் பண்ணவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா அதை அனுப்புறதுக்கு முன்னாடி அதை பாதுகாப்பாக நம்ம வச்சுருக்க வேண்டியது நம்ம வேலை. ஸோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ்க்கும் வந்து நம்ம தான் செலவு பண்ணுவோம். அதுவும் கேரிங் காஸ்ட்டில் தான் வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் மணி லாக்டு அப். ஸோ நம்ம ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து வட்டிக்கு வந்து பணம் வாங்கியிருந்தோம், இல்லை ஜுவல்லை அடகு வச்சு மணி வாங்கி அது மூலமாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு இந்த கேரிங் காஸ்ட்டில் தான் வந்து வரும். அப்புறம் இன்சூரன்ஸ் ஆஃப் ஸ்டோர்டு எக்யூப்மெண்ட்டு. ஸோ நம்ம இன்ஷூர் பண்ணியிருப்போம்ல நம்மளோட பொருட்களுக்கு, அந்த இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து இந்த கேரிங் காஸ்ட்டில் வரும். அப்புறம் டேக்ஸு, அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட்டு, ஸோ விளம்பரப்படுத்துதல். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபர்னிச்சர்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இந்த இப்போ பேக்கரின்னா வந்து அதுக்கு வந்து இந்த பேக்கரிக்குன்னு சில ஐட்டம்ஸ் எல்லாம் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு வாங்குவோம்ல, மைக்ரோவேவ் அவன்லாம் பேக்கரியில் இருக்கும்ல, அது எல்லாம் வாங்குறது ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த கேரிங் காஸ்ட்டில் தான் வரும். ஸோ இதுதான் கேரிங் காஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட்டேஜ் காஸ்ட். இதை வந்து ஸ்டாக் அவுட் காஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். த பெனால்ட்டி காஸ்ட் ஃபார் ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்டாக்
that is when an item cannot be supplied on the customer's demand. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு டிமாண்டுக்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு வந்து கொடுக்க முடியல அப்படின்னா அது வந்து ஷார்ட்டேஜ் காஸ்ட்டில் வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து 1000 ஷர்ட்ஸ் வேணும் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணுறாரு, ஆனால் நம்மக்கிட்ட வெறும் 600 ஷர்ட்ஸ் தான் வந்து இருக்குது அப்படின்னா அப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த 400 வந்து நமக்கு என்னவாயிடும் அப்படின்னா வந்து ஷார்ட்டேஜ் காஸ்ட்டில் ஆயிடும். ஸோ அது நம்மளால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து நம்ம பெனால்ட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ த பெனால்ட்டி காஸ்ட் ஃபார் ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ ஸ்டாக் இல்லாததுனால வரக்கூடிய செலவு தான் வந்து ஷார்ட்டேஜ் காஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். திஸ் காஸ்ட் இன்க்ளூட் லாஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் ப்ராஃபிட் த்ரூ சேல்ஸ். ஸோ அந்த ஷார்ட்டேஜ் காஸ்ட்னால நமக்கு ப்ராஃபிட்டில் வந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் வந்து ஒரு லாஸ் வந்து ஏற்படலாம், இல்லை ப்ராஃபிட் வந்து கம்மி ஆகலாம். சேல்ஸ் ஆஃப் ஐட்டம், லாஸ் ஆஃப் குட் வில், நல்ல பேர் வந்து போயிடும். ஏன்னா 1000 ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா 1000 நம்ம சப்ளை பண்ணணும். அப்படி சப்ளை பண்ண முடியல அப்படின்னா அப்போ நம்மக்கிட்ட உள்ள ஆர்டர் வந்து வேறு கம்பெனிக்கு போயிடும். அப்போ நல்ல பேர் வந்து போயிடும். In terms of permanent loss of customers and is associated loss profit in future sales. ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டேஜ் காஸ்ட். அடுத்தது வந்து சால்வேஜ் காஸ்ட் அல்லது செல்லிங் காஸ்ட். when the demand for certain commodity is affected by the quantity stock, the decision problem is based on the profit of maximizing the criterion that includes the revenue from selling. When the demand for certain commodity is affected, ஏதோ ஒரு பொருள் இருக்குது, ஸோ அப்போ அந்த பொருளோட டிமாண்ட் வந்து கம்மி ஆகுது அப்படின்னா, ஒரு டிமாண்ட் வந்து கம்மி ஆகுது அப்படின்னா பை த குவான்டிட்டி ஸ்டாக். ஸோ இப்போ தக்காளி வந்து ஒரு சில சமயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதனோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் விளைச்சல் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு அப்படின்னா ரேட் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ when the demand for certain commodity is affected, ஸோ டிமாண்டே அதுக்கு இல்லை அப்படின்னா பை த குவான்டிட்டி ஸ்டாக், அதனோட குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும் போது டிமாண்டே இல்லை அப்படின்னா த டெசிஷன் ப்ராப்ளம் இஸ் பேஸ்டு ஆன் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் க்ரைட்டீரியான். ஸோ ப்ராஃபிட்டை வந்து அதிகமாக்க பார்ப்பாங்க, அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. தட் இன்க்ளூட்ஸ் ரெவென்யூ ஃப்ரம் செல்லிங். ஸோ அதனோட விற்பனை மூலமாக வந்து ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. Salvage value may be combined with the cost of storage and hence is generally neglected. ஸோ ஆனால் டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது இந்த சால்வேஜ் காஸ்ட் அல்லது செல்லிங் காஸ்ட்டை ஜென்ரலாக வந்து நம்ம என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவோம், அதாவது அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். So next one வந்து revenue cost. When it is assumed that both the price and the demand of the product are not under control of the organization. So ஒரு பொருளோட விலை ப்ரைஸு அண்ட் டிமாண்ட், அந்த பொருளோட தேவை, இது ரெண்டுமே வந்து ஆர்கனைசேஷனோட கண்ட்ரோலில் இல்லாத பட்சத்தில் அப்படி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். போத் த price and the demand of the product are not under the control of the organization. The revenue from the sale is independent of the company's inventory policy. ஸோ அப்போது அந்த பொருளை விற்பனை பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பணம் வந்து கம்பெனியோட இன்வென்ட்ரி பாலிசியில் வந்து இன்க்ளூட் ஆகாது and hence may be neglected except for the situation. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் வந்து இந்த ரெவென்யூ காஸ்ட்டை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். when the organization cannot meet the demand and the sale is lost. ஸோ அந்த ப்ரைஸும் டிமாண்டும் வந்து கம்பெனியோட கையில் இல்லாத பட்சத்தில் அந்த பொருளோட ப்ராஃபிட்டை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சேலை வந்து நம்ம ரெவென்யூ காஸ்ட்டை நெக்லெக்ட் பண்ணிடலாம். Therefore, the revenue cost may or may not be included in the study of inventory policy. ஸோ ரெவென்யூ காஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்வென்ட்ரியில் இன்க்ளூடும் பண்ணலாம், இன்க்ளூடு பண்ணாமையும் வந்து இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் இன்வென்ட்ரி கண்ட்ரோலை பொறுத்தவரையில். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது வந்து காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் ஸ்டாக். ஸோ ஹோல்டிங் ஸ்டாக்னால் நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக் அப்படின்ட்டு பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸ்பிளைன் காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் ஸ்டாக்னு ஒரே ஒரு தடவை யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருந்தாங்க. தீஸ் காஸ்ட் ஆர் நோன் அஸ் கேரிங் காஸ்ட். நம்ம முதலையே பார்த்துட்டோம். இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்டட் வித் த ஸ்டாக். நம்ம கையில் உள்ள பொருட்களில் வந்து வாங்குறதுக்கு வந்து பணம் செலவு பண்ணியிருப்போம். ஒருவேளை அதை வந்து நம்ம வட்டிக்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதில் அதுக்கு கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து கேரிங் காஸ்ட்டில் தான் வந்து சேரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ் சேஞ்சஸில் எதெல்லாம் வரும்னா, அந்த பொருளை வைக்கிறதுக்கு ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்திருந்தோன்னா அதனோட ரெண்ட்டு, இல்லை ஐஸ்கிரீமை வைக்கிறதுக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த ரெஃப்ரிஜிரேட்டரு. ஸோ பேக்கரிஸில் இல்லை ஹோட்டல்ஸ்லாம் வந்து லைட்டிங் செட்டப்னால் நல்லாயிருக்கும் ஹோட்டல்ஸில் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா. ஸோ அந்த லைட்டிங் எஃபெக்ட்டு இதுக்கு எல்லாம் தேவைப்படக்கூடிய காஸ்ட் எல்லாமே வந்து ஹோல்டிங் காஸ்ட்டில் தான் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர்ஸ், ஸ்டாஃபிங், எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் அண்டு ரன்னிங் காஸ்ட்டு. ஸோ ரன்னிங் காஸ்ட்டு, எக்யூப்மெண்ட்டை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட்டு, இது எல்லாமே வந்து இதில் தான் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட்லிங் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆடிட்டிங்கு, ஸ்டாக் டேக்கிங்கு, இது எல்லாமே இந்த காஸ்ட்டில் தான் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பொருளை இன்சூரன்ஸ் பண்ணணும், செக்யூரிட்டி வந்து அலர்ட் பண்ணணும், இந்த மாதிரியான காஸ்ட் எல்லாமே வந்து ஹோல்டிங் காஸ்ட்டில் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து டெட்ரியோரேஷனை எந்த பொருளும் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. ஸோ அது வந்து இந்த காஸ்ட்டில் தான் வரும். ஆப்சலசன்ஸ்னால் வந்து